नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्दा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. வணக்கம் பக்தர்கள் எல்லோருக்கும் ஸ்ரீலா பிரபுபாதரின் இஸ்கான் திருவான்மியூர் சார்பாக நமது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகவத்கீதை 2வது அத்தியாயம் 53வது ஸ்லோகம். மொத்தத்தில் நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமஸ்கிருத வார்த்தைக்கும் தமிழ் அர்த்தத்தையும் இதிலிருந்து படிக்கிறேன், மொழிபெயர்ப்பு, பொருளுரை, அதன் பிறகு இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யசி நிஷ்சலா சமாதாவச்சலா புத்திஸ்ததா யோகம் அவாப்ஸ்யசி. ஸ்ருதிஹி வேதங்களின், விப்ரதிபன்னா பலன்களின் விளைவுகளால் பாதிக்கப்படாத, தே உனது, யதா எப்பொழுது, ஸ்தாஸ்யதி நிலை பெறுகிறதோ, நிஷ்டலா அசைவற்று, சமாதௌ திவ்யமான உணர்வில், கிருஷ்ண உணர்வில், அச்சலா உறுதியான, புத்திஹி அறிவு, ததா அவ்வேளையில், யோகம் தன்னுணர்வை, அவாப்சசி நீ அடைவாய். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள், விஸ்வகுரு, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர், இஸ்கானின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய். பொருளுரை: ஒருவர் சமாதியில் இருக்கிறார் என்றால் அவர் கிருஷ்ண உணர்வை முழுமையாக அறிந்தவர் என்பதே பொருள். அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவர் பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய 3 நிலையையும் உணர்ந்தவர் ஆவார். நான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன், கிருஷ்ண உணர்வின் கடமைகளை செய்வதே எனது ஒரே பணி என்பதை உணர்வதே தன்னுணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வுடையவன், பகவானின் ஸ்திரமான பக்தன், வேதங்களின் மலர் சொற்களில் மயங்குவதோ, ஸ்வர்கலோகத்தை அடைவதற்கான பலன் நோக்கு செயல்களில் ஈடுபடுவதோ கூடாது. அவன் கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும். அத்தகு செயல்களால் உயர்ந்த பலனை அடைந்து முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம். கிருஷ்ணரது அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றினால் அதுவே போதுமானதாகும். ஓமஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யசி நிஷ்சலா சமாதாவச்சலா புத்திஸ்ததா யோகம் அவாப்ஸ்யசி. எப்போது உன் மனம் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ, எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ, அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவன் ஆவாய். அப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார்? தெய்வீக உணர்வு, தெய்வீக நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தெய்வீக நிலையை, தெய்வீக உணர்வை அடைவதற்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறத பகவான் இங்கே சொல்கிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டால், வேதங்களில் கொடுக்கப்பட்ட மலர் சொற்களால் எப்பொழுது நமது மனம் கவரப்படாத நிலையை அடைகிறதோ. மலர் சொற்களால்னா என்ன? வேதங்கள், அதாவது
சனாதன தர்மத்தின் அடிப்படையாக திகழும் இலக்கியங்களில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், இதை செஞ்சால் இந்த பலன் கிடைக்கும், இந்த யஜ்ஞத்தை பண்ணால் இது கிடைக்கும், இதை பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், அது பண்ணால் நரகம் கிட்டிடும், இதை செஞ்சால் இந்த உலகத்தை அடையலாம், இந்த தெய்வத்தை பூஜை பண்ணால் இந்த பலன் அடையலாம், பணம் வேணுமா இந்த தெய்வத்தை வழிபடணும், நல்ல மனைவி வேணுமா இந்த பூஜையை செய்யணும், நல்ல கணவன் வேணுமா இதை செய்யணும், மிகப்பெரிய அறிவாளியாக கல்விமானாக வளரணுமா இதை செய்யணும், சமுதாயத்தில் புகழ் வேணுமா இதை செய்யணும், குழந்தை வேணுமா இதை செய்யணும், விரோதிகளை தோக்கடிக்கணுமா இதை செய்யணும். இது மாதிரி பல 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 சடங்குகள் வேதங்களில் இருக்குது. அப்போது இதெல்லாம் உடைய நோக்கம் என்னென்னா, மக்கள் மனசில் இருக்கிற ஆசைகளை இதையெல்லாம் நிறைவேற்றுகின்றது. ஸோ வேதத்தோடைய முக்கிய பகுதி, வேதங்களில் இருக்கிற முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா, இதை செஞ்சால் இது கிடைக்கும், இதை பண்ணால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பகுதி. இதுக்கு கர்மகாண்டம்னு பேர். அப்போ முக்கியமாக பொதுவாகவே வேதங்களில் மக்கள் மனசில், ஒரு மனுஷனுடைய மனசில் இருக்கிற ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன் இதில் இருக்குது. முக்கியமாக எல்லாருக்குமே நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை இன்னும் பெட்டர் ஆகணும், நல்ல வசதியாக வாழணும், சுருக்கமாக சொல்லப்போனால் நல்ல வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லா மனசுலையும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலையே பல பேர் நல்லா படித்து நல்ல டிகிரி வாங்கி பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசை பல பேருக்கு உண்டு. அமெரிக்காவில் செட்டில் ஆகணும், யூரோப்பில் செட்டில் ஆகணும், சுவிட்சர்லாண்டில் செட்டில் ஆகணும், நெதர்லாண்ட்ஸில் செட்டில் ஆகணும், நார்வேயில் செட்டில் ஆகணும். ஏன் இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குது? ஏன்னா அங்கே வசதி நம்ம நாட்டோட பெட்டர் வசதிகள் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே சூழ்நிலை இன்னும் நல்லாயிருக்கும், நல்ல வசதிகள் இருக்குது, நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல ஒரு நம்மளுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நல்ல சுகாதாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற கருத்து பல பேர்கிட்ட இருக்குது. அப்போ எப்படி நம்ம நாடு இருக்குது, அப்புறம் ஆசியா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டை விட உயர்ந்த வசதிகளில் உயர்ந்த இருக்கிற பல நாடுகள் இருக்குது. யூரோப்பில் ஃபின்லாண்ட் எடுத்துக்கலாம், நார்வே எடுத்துக்கலாம், சுவிட்சர்லாண்ட் எடுத்துக்கலாம், யூரோப்பில் பல நாடுகள் எடுத்துக்கலாம், அமெரிக்கா எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம், நியூசிலாண்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம நாட்டை விட வசதிகள் பெட்டராக இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி, நல்லா படித்து நல்ல உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த பொசிஷனில் வந்தால் அந்த நாட்டுக்கு போய் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி வேதங்கள் என்ன சொல்கிறதுனா, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு பல லோகங்கள் இருக்கின்றன. ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம் அப்படின்னு பல உயர்ந்த உலகங்கள் இருக்கின்றன. அந்த லோகங்களில், அந்த பிளானட்ஸில் நம்ம உலகத்தை விட வசதிகள் பல்லாயிரக்கணக்கான மடங்குகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வேதங்களில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ அந்த இடங்களுக்கு போகணும்னா வேதங்களில் கொடுக்கப்பட்ட சில சடங்குகள், சில பூஜைகள், சில கட்டுப்பாடு முறைகள், சில ஒழுக்கத்தை எல்லாம் பின்பற்றினா இந்த வாழ்க்கையை நாம் முடித்த பின் அந்த மேலுலகங்களுக்கு சென்று அந்த ஸ்வர்கலோகங்களில் வாழ்ந்து அங்கே இன்னும் பெட்டராக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேத இலக்கியங்களில் இருக்குது. அண்ட் பொதுவாகவே இந்துக்கள் இல்லை சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணம், ஆசைகள் உண்டு. அதாவது இந்த ஜென்மத்தில், இந்த வாழ்க்கையில் நிறைய புண்ணியம் பண்ணால் வாழ்க்கையை முடித்து கொண்ட பிறகு ஸ்வர்கலோகங்களுக்கு போய் அங்கே நாம் இதை விட பெட்டரான ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையில் வாழலாம் அப்படிங்கிற கருத்து எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றி தான் இங்கே பகவத்கீதையில் பேசுகிறார். இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் சொல்ல விரும்புகிறோம். அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி, பல பேருக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, இதெல்லாம் கட்டுக்கதை, என்னது இது, இனி நாம் 2026 வாழ்ந்துட்டு இருக்கோம், சந்திர கிரகணத்துக்கே போயாச்சு, மார்ஸுக்கு போயாச்சு, அப்புறம் மற்ற பிளானட்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு நாசா, இஸ்ரோ அப்படிங்கிற ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம் இங்கே உட்காந்து ஸ்வர்க்கம், நரகம், மேலுலகம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் பகுத்தறிவா, இதெல்லாம் சயின்டிஃபிக்கா, இதெல்லாம் உண்மையா, இல்லை சும்மா கட்டுக்கதையா, இதெல்லாம் எப்படி நம்புறது? யார் பார்த்துருக்கா? யார் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து ஆமாம் நான் ஸ்வர்க்கத்துலேருந்து வந்தேன்னு சொல்லியிருக்கா?
இதுமாரி எதாவது நடந்திருக்கா? நடந்ததில்லை. ஆனால் இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை. மேலுலகங்கள், கீழ் உலகங்கள், சொர்க்கம், நரகம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வாதம் செய்யக்கூடியவர்கள் நம்ம நாட்டிலையும் சரி உலகத்துலையும் சரி நிறைய பேர் இருக்கிறார்கள். சரி, இதற்கு வேதம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல அடிப்படையாக நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் நாம் நமக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு முன்னாடி மிக அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையான விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் மற்ற விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்க முடியும். அந்த அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால், பல தடவை நாம் இந்த சொற்பொழிவுகளில் பேசியிருக்கிற மாதிரி, நாம் இந்த உடல் அல்ல, உடல் வேறு, நாம் வேறு. இந்த அடிப்படை கருத்து, இந்த அடிப்படை உண்மை, இந்த அடிப்படை தத்துவம் நமக்கு புரிந்தால்தான் இதற்கு அப்புறம் இருக்கிற பாடங்கள், மறுபிறவி இருக்கா இல்லையா, முன்ஜனம் இருக்கா இல்லையா, மேல் உலகங்கள் இருக்கா இல்லையா, ஸ்வர்க்கம் நரகம் இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் இந்த உடல் அல்ல. நான் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தால் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா உடல் அழிந்த பிறகு எல்லாம் அழிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு நாஸ்திக கோட்பாடில் நாம் மாட்டிக்கொள்வோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் இந்த உடல் அல்ல. சனாதன தர்மம், வேத தர்மத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் இந்த உடல் அல்ல. ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர் வெளிநாடுகளுக்கு சென்று ஒரு தடவை மெசச்சூட்டஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT பாஸ்டன், அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஒரு தடவை உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பகுத்தறிவாளிகள், சயின்டிஸ்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், சிந்தனையாளர்கள், சயின்ஸை மிகவும் ஆழமாக படித்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஒரு தடவை ஒரு லெக்சர் கொடுக்குறார். எப்போது 1969, 1970 அந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க ஸ்ரீல பிரபுபாத் சுற்றி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த கிருஷ்ண உணர்வை, பகவத்கீதையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் கஷ்டப்பட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட சம்பவம். அப்போ MIT பாஸ்டனில் போய் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் பேசுகிறார். அங்கே ஒரு சிம்பிள் கேள்வியை பிரபுபாத் முன்வைக்கிறார். என்ன சிம்பிள் கேள்வி? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டெட் பாடி அண்ட் அ லிவிங் பர்சன்? உயிரில்லாத பிணத்துக்கும் உயிருள்ள மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அது மட்டுமல்ல, இரண்டாவது கேள்வி, அதை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு உங்களுடைய யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட் இன் யுவர் யூனிவர்சிட்டி டு ரிசர்ச் ஆன் தட்? அவ்வளோதான். இந்த ரெண்டு அடிப்படை கேள்விகளை முன்வைத்து உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் கொடுத்தார். அப்போ இதுதான் வேதம், சனாதன தர்மம், இலக்கியங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், ஆழ்வார்களுடைய பிரபந்தமாக இருக்கட்டும், நாயன்மார்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், வேத நாகரிகத்தில் இருக்கிற எந்த ஒரு இலக்கியமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ லிவிங் பாடி அண்ட் அ டெட் பர்சன்? உயிரில்லாத பிணத்துக்கும் உயிருள்ள மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. வித்தியாசமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த வித்தியாசம்தான் ஆத்மா. அதுதான் நம்மளுடைய அடையாளம். அந்த ஆத்மா உயிர் போன பிறகு எங்கே செல்கின்றது? எங்கே போகிறது? அழியாமல் இருக்கா? அழிகின்றதா? அழிஞ்சு போயிடுறதா? எரிஞ்சு போயிடுறதா? இதெல்லாம் தான் வேத இலக்கியங்களில், பகவத்கீதையில் தெளிவாக இதுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை, டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆத்மா அழியக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு வேத இலக்கியங்களில், பகவத்கீதையில் பல இடங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் போன்ற உலகத்தில் கனடாவை சேர்ந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மற்றும் டாக்டர், மிக பெரிய ஒரு ரிசர்ச் பண்ண, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு போட்டால் அவர் எழுதின பல ஆர்டிகிள்ஸ், அவர் எழுதின பல புஸ்தகங்கள் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கூகுளில் கிடைக்கும். நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் அவர் மறுபிறவியை பற்றி, ஆத்மாவை பற்றி, மறுபிறவி உண்மையா இல்லையா அப்படிங்கிறத விஷயத்தை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய புஸ்தகமே எழுதியிருக்கார். அவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லை. அவர் மயிலாப்பூர்லேயோ திருவல்லிக்கேணிலேயோ இல்லை கும்பகோணத்துலேயோ பிறந்தவர் அல்ல. அவருக்கும் நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் தானாக ஒரு ஆர்வம் ஏற்றுக்கொண்டு இது உண்மையா பொய்யா
நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வாழ்க்கை முழுசாக இதில் ரிசர்ச் பண்ணியிருக்கார். ரிசர்ச் பண்ணி பல புஸ்தகத்தையே எழுதியிருக்கார் அவர். அப்போ அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோன்னா இது சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். சயின்ஸ் படித்த மிகப்பெரிய அறிவாளிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்? ஆத்மா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். மறுபிறவி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். முன் ஜென்மம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அப்போ நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட சம்பந்தமே இல்லாதவர்கள் கூட இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு இதில் ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் ஒரு சில பேர் வந்திருக்காங்க, பல பேர் வந்திருக்காங்க. நம்ம இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த விஷயத்தை நாம் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த உடல் அல்ல, அழியக்கூடிய ஆத்மா. அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் வேதங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ நமக்கும் மேல் பல உலகங்கள் உள்ளன. அந்த உலகங்களில் இதை விட பன்மடங்கு வசதிகள் உள்ளன. எப்படி நம்ம நாடு இருக்குது, நம்ம நாட்டில் ஒரு சில வசதிகள் இருக்குது, சாப்பிட்றது தூங்குறது இதுக்கெல்லாம் வசதி இருக்குது. அதேமாதிரி சுவிட்சர்லாண்ட் இருக்குது, நார்வே இருக்குது, ஃபின்லாண்ட் இருக்குது, ஸ்வீடன் இருக்குது. இந்த நாட்டிலையும் வசதி இருக்குது. அப்போ இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகணுன்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலகத்திலேருந்து அந்த உலகங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை காலங்காலமாக படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே மனுஷனுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுக்கு வேதங்களில் அதுக்கு சில டைரக்ஷன்ஸ், வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அது என்ன செய்யணும்? ஒரு சில சடங்குகள் இருக்குது, ஒரு சில பூஜைகள் இருக்குது, ஒழுக்க விதிகள் இருக்குது. வாழ்க்கையை இப்படியெல்லாம் வாழணும், புண்ணியமே செய்யணும், பாவம் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கையை முடித்த பிறகு, அதாவது மரணம் ஏற்படும் பொழுது அந்த உலகங்களுக்கு சென்று இதை விட 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு இன்னும் அதிகமாக வசதிகளை நாம் அனுபவிக்கலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், மேல் உலகங்களுக்கு போகலாம் அப்படின்னு வேதங்களில் கூற்று இருக்குது, விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, அதை ஏன் பகவத்கீதையில் பகவான் இங்கே பேசுகிறார் அப்படின்னு கேட்டால், ஏன் அப்படின்னு பேசுகிறார்னா, இப்படிப்பட்ட மேல் உலகங்களை நாம் அடைந்து விட்டாலும், அங்கே இருக்கும் வசதிகளை நாம் அனுபவித்து விட்டாலும், அப்போ கூட நமது ஆத்மாவுக்கு உண்மையான திருப்தி, உண்மையான சந்தோஷம், நிரந்தர ஒரு சந்தோஷம், நிரந்தர பேரின்பம் கிடைக்காது அப்படிங்கிறத விஷயத்தை தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் நமக்கு சொல்ல முயற்சி பண்ணுறார். அதாவது நித்தியமான சந்தோஷம், நிரந்தர திருப்தி, பேரின்பம், அளவற்ற ஒரு சந்தோஷம், இதைத்தான் நாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது தேடுறதுல தப்பு இல்லை. எல்லாருமே எந்த நாட்டில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு காமன் டினாமினேட்டர் இருக்குது. என்ன காமன் டினாமினேட்டர்? நாம் எல்லாருமே அளவற்ற சந்தோஷம், அளவற்ற திருப்தி, அளவற்ற இன்பம், பேரின்பத்தை தான் நாம் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஒரு குழந்தைக்கிட்ட நாம் போய் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்து 10,000 ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறியான்னு கேட்டால் ஆமான்னு தான் குழந்தை சொல்லும். 10,000 ஐஸ்கிரீம் வேணும்னு தான் குழந்தை சொல்லும். ஒரு ஐஸ்கிரீம் போகிறோன்னு எந்த குழந்தையும் சொல்லாது. ஆனால் 10,000 ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கான சக்தி குழந்தைகிட்ட இருக்கா? கிடையாது. இதே தான் நிலைமை. நம்ம மனசில் இருக்கிற ஆசைகள் எப்போவுமே அளவற்ற சந்தோஷம், அளவற்ற திருப்தி, நிரந்தர பேரின்பத்தை தான் நாம் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது இந்த உடலை சம்பந்தப்பட்ட புலனின்பத்தால், உடல் சுகத்தால் நாம் என்றைக்குமே அனுபவிக்க முடியாது. இந்த கருத்தை தான் பகவத்கீதை முன்வைக்கிறது. அப்போ இந்த பேரடாக்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பேரடாக்ஸ்னால் என்னென்னா ஒரு முரண்பாடான ஒரு சுச்சுவேஷன், கான்ட்ரடிக்டரி சுச்சுவேஷன். ஒரு பக்கம் நம்மளுடைய மனசில் அளவற்ற இன்பம் வேணும், அளவற்ற சந்தோஷம் வேணும், அளவற்ற ஒரு தெய்வீக அனுபவத்தை நாம் எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நிரந்தர அளவற்ற சந்தோஷம் இந்த உலகத்தில் எங்கே இருக்குது? என்ன செஞ்சால் நம்மளால் நிரந்தரமான அளவற்ற ஒரு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும்? எதுவுமே கிடையாது. சரி, நம்மளை விட்டுறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பில்லியனர்ஸ், உதாரணத்துக்கு பில் கேட்ஸ், அப்புறம் அந்த டெஸ்லாவுடைய ஃபவுண்டர் எலான் மஸ்க் அவர்கள், அப்புறம் ஜாக் மா, சைனாவுடைய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், இது மாதிரி இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி பணம் வச்சுருக்கிற பெரிய பெரிய நாம் தொழில் அதிபர்கிட்ட போய் நீங்கள் பேசி பார்க்கலாம். அவர்களே பல இடத்துல இதுக்கெல்லாம் அவர் கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட அன்லிமிட்டெட் சந்தோஷம் இருக்கா? அளவற்ற சந்தோஷம், பேரின்பத்தை அவங்களால் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நாம் பல இடங்களில் பார்க்குறோம், ஏகப்பட்ட பணம் வச்சுருக்கிறவங்க, சமுதாயத்தில் ஏகப்பட்ட செல்வம், அந்தஸ்து, சக்தி, பவர், இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க, they also go through depression.
அவங்க வாழ்க்கையில் டிப்ரெஷன் இருக்குது. பல சூழ்நிலைகளில் அவங்களில் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட்ஸ் இருக்குது. அப்போ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம், சொத்து, வசதி, யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்ஸு, டெக்னாலஜி, கவர்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏன் டிப்ரெஷன் வரணும்? அவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? எல்லாமே தான் ஏகப்பட்டது இருக்கே, எக்கச்சக்க பணம் இருக்கே, எக்கச்சக்க வசதிகள் இருக்கே. அப்போ இதுலேருந்தே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தான் வசதிகள் நாம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் உடல் சம்பந்தப்பட்ட புலன்களுக்கு எவ்வளவு தான் இன்பம் அளிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு திருப்தி கொடுக்காது. ஏன் திருப்தி கொடுக்காது? ஏனால் அடிப்படையாக ஃபண்டமெண்டலி நாம் இந்த உடல் அல்ல. உடல் வேறு, நான் வேறு. உடல்ங்கிறது ஒரு ஜட பொருள். ரத்தம், சதை, எலும்பு, இது மூணும் கலந்த ஒரு மாமிச பை, அவ்வளோதான் இது. இந்த உடலுக்குள் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் த எக்ஸ்பீரியன்சர் இன்சைட் திஸ் பாடி. அப்போ உடலுக்கு எவ்வளவுதான் புலன் இன்பத்தை கொடுத்தாலும், சாப்பிட்றதுக்கு எவ்வளோதான் நல்ல நல்ல பொருள் இருந்தாலும் சரி, உடம்புக்கு போட்டுக்கிறதுக்கு என்னதான் விதவிதமான துணிமணி இருந்தாலும் சரி, எவ்வளோதான் பெரிய பெரிய பங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நல்ல ரோல்ஸ் ராய்ஸ், BMW, ஆடி இது போன்ற கார் இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்காது. இதுதான் அடிப்படை கருத்து. பகவத்கீதையோட அடிப்படை கருத்து என்ன? ஆத்மா வேறு, உடல் வேறு. நம்மளுடைய அடையாளம் ஆத்மா, உடல் அல்ல. அப்போ ஆத்மாவுக்கு எது திருப்தி கொடுக்கும்? எந்த மாதிரி செயல்களில் நாம் ஈடுபட்டால் நமது ஆத்மா திருப்தி அடையும்? நிரந்தர இன்பம், நிரந்தர சந்தோஷம், அளவற்ற திருப்தி, அளவற்ற ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை நாம் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை எங்கே தேடணும்? சாப்பாட்டில் தேடணுமா? துணிமணியில் தேடணுமா? பெரிய பெரிய வீடு வாங்கி பங்களா கட்டி அதில் தேடணுமா? இல்லை சோஷியல் மீடியாவில் எனக்கு ஒரு 10 கோடி லைக், 10 கோடி ஃபாலோவர்ஸ் இருந்தால் அதனால சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? எதுன்னு நாம் தேடினோன்னா இதெல்லாம் நமக்கு அளவற்ற இன்பத்தை, அளவற்ற திருப்தியை கிடைக்காது. அப்போ எது கொடுக்கும்? ஆத்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய சில செயல்கள் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த ஆன்மீக செயல்களிலே நாம் ஈடுபட்டால் நாம் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அந்த ஆன்மீக செயல்கள் என்ன, அதில் எப்படி ஈடுபடுவது, அதெல்லாம் பகவத்கீதை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? ஏகப்பட்ட புண்ணியம் செஞ்சு மேல் உலகங்களுக்கு சென்று விட்டால், ஸ்வர்க்கத்தையே அடைந்து விட்டாலும் கூட நமக்கு உண்மையான திருப்தி கிடைக்காது. அப்போ உண்மையான திருப்தி நமக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி விஷயங்களை எல்லாம் கடந்து தன்னுணர்வை பற்றி, ஆன்மீக திருப்தியை பற்றி, நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், பகவானுக்கு எப்படி தொண்டு செய்வது, இந்த மாதிரி விஷயங்களில் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய சில செயல்கள் உள்ளன. அந்த செயல்களில் நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். இதற்கு ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஒரு ரொம்ப அழகான உதாரணத்தை கொடுக்குறார். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். பல இடத்துல நாம் பேசியிருக்கோம். ஒரு மீனை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டா அந்த மீனால் திருப்திகரமாக இருக்க முடியுமா? முடியாது. அந்த மீன் எடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டாலோ, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ளே உட்காத்தி வச்சாலோ, இல்லை ஒரு BMWவில் ஏர் கண்டிஷன்ட் BMW காரில் உட்காத்தி வச்சாலோ அந்த மீனால் திருப்திகரமாக சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? மீனோட இயற்கையான நிலை என்ன? தண்ணிக்குள் மூழ்கி இருப்பது தான் அதோடைய இயற்கையான நிலை. அதே மாதிரி ஆத்மாவாகிய நாம் அனைவருமே நம்மளுடைய ஆதார நிலை, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்னவென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது தான். எதையும் எதிர்பார்க்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது, அவரின் திருப்திக்காக கஷ்டப்படுவது, அவரின் திருப்திக்காக உழைப்பது, அவரின் பிரதிநிதியான குருவின் ஒரு விஸ்வகுருவின் கட்டளையை நிறைவேற்றுவது, அதுதான் நமது ஆத்மாவுக்கு உண்மையான திருப்தியை கொடுக்கக்கூடும். வேறு எந்த செயல்களையும் நமக்கு திருப்தி கிடைக்காது. இதை நாம் பகவத்கீதையிலே கேட்டு இப்போவே புரிந்து கொண்டு இதுபடி செயல்பட்டால் நல்லது. இதுக்கு பேர் ஃபஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ்னு பேர். கேட்டு தெரிஞ்சுக்கிறது. கேட்டு தெரிஞ்சு உடனடியாக நாம் நடந்தால் இது ஃபஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். இல்லை, அனுபவித்த பிறகுதான் நான் இந்த முடிவுக்கு வருவேன்னா அது தேர்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ். ஸ்ரீல பிரபுபாத் ஒரு இடத்துல சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு, திருடுனா நாளைக்கு பிரச்சனை வரும், போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுரும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டு சரி நான் திருட மாட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம். இல்லை இதெல்லாம் நான் எதுக்கு ஏற்றுக்கணும்,
திருடி பார்க்குறேன், போலீஸ் என்னை உள்ளே வைக்கட்டும், உள்ளே போனால் ஜெயிலுக்குள்ளே போனால் அது எப்படி இருக்குங்கிறத நான் முதல்ல அனுபவிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன் திருடணுமா திருட வேண்டாமா அப்படின்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் இல்லை, அது செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ஸ்னு ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் சொல்கிறார். அப்போது அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் திருடினா தப்பு, நாளைக்கு பிரச்சனை வரும், உடனடியாக கேட்டு தெரிஞ்சு சரி நான் திருட மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வருது புத்திசாலித்தனம். இல்லை நான் ஒரு தடவை திருடி பார்க்குறேன், திருடினா என்ன நடக்கணுங்கிறத நான் அனுபவித்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன் திருடணுமா வேண்டாமான்னு சொன்னால் அது புத்திசாலித்தனம் இல்லை. அதே மாதிரி வேத இலக்கியங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீல பிரபுபாத் அவர்களை போன்ற ஒரு மகான் விஸ்வகுரு இவர்களெல்லாம் என்ன கூறுகிறார்கள்? வேதத்தின் அடிப்படையாக, பகவத்கீதையின் அடிப்படையாக நாம் வேறு, நமது உடல் வேறு, நமது அடையாளம் ஆத்மா. அப்போ உடலுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. உணவு, துணிமணி, உறவுகள், அந்தஸ்து, இதெல்லாம் உடலுக்கும் மனசுக்கும் திருப்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் நாம் அளவோடு தான் வைத்து கொள்ள வேண்டும். அளவற்ற சந்தோஷம், அளவற்ற திருப்தி, நிரந்தர ஆனந்தம் வேணும்னா ஆத்ம திருப்தியில் நாம் ஈடுபடணும். ஆத்மாவுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய, திருப்தி அளிக்கக்கூடிய சில செயல்கள் உள்ளன. அந்த செயல்கள் பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை நாம் பின்பற்றினால் நாம் தேடும் நிரந்தர சந்தோஷம், நிரந்தர அமைதி, நிரந்தர ஒரு பேரின்பத்தை நாம் அனுபவிக்கலாம். அதைத்தான் பகவத்கீதையில் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். வேதங்கள்லையே இங்கே எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ருதி விப்ரதிபன்னாத்தே இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஏன் இதை சொல்கிறாருன்னா, வேதங்கள்லேயே சில பகுதிகளில் நம் மனசை தவறான திசையை நோக்கி செல்வதற்கு சில கருத்துகள் இருக்குது. வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயமே நல்லது தான் சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு, ஆத்ம திருப்திவுக்கு வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயமே நல்லது தான் சொல்ல முடியாது. அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். வேதங்களில் இருக்கிற சில பகுதிகள், இதை செஞ்சால் இது நடக்கும், இது பண்ணால் இது கிடைக்கும், இந்த சடங்கை செஞ்சால் இது நடக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம், இந்த லோகத்துக்கு போகலாம், அந்த லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆசை காட்டுற விஷயம் வேதத்துலேயும் இருக்குது. இப்போ பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி ஆசை காட்டுற மலர் சொற்களிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து, இதெல்லாம் கேட்டு நாம் அப்படியே திசை மாறி போகக்கூடாது. நம்மளுடைய உண்மையான நிலைமை என்ன? நான் யார்? பகவான் யார்? எனக்கும் பகவானுக்கும் என்ன உறவு? இந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி நாம் சிந்தித்து கேட்டறிந்து இதில் ஈடுபட்டால் நாம் தேடும் நிரந்தர சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு சொர்க்கத்துக்கே போனாலும் நாம் தேடுற உண்மையான சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. ஏன்? இதெல்லாம் ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்காது. ஸ்வர்க்கத்தை அடைந்தவர்கள் கூட ஒரு நாள் அந்த ஸ்வர்க்கத்தை விட்டு, ஏன்னா அதுவும் நிரந்தரமான இடம் கிடையாது, இன்றைக்குமே ஃபரெவர் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். சென்னையில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்கள் பல பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிச்சு ஸ்வீடனுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் வெக்கேஷன் போயிட்டு வரதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு 5 வருஷம் 4 வருஷம் ஃபுல்லாக கஷ்டமாக உழைச்சிட்டு மே மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த சொர்க்கலோகத்துக்கு போகிறதுங்கிறது இந்த வெக்கேஷன் மாதிரி தான். வருஷம் ஃபுல்லாக இங்கே உழைச்சா ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் 1 மாதம் 2 மாதம் வெக்கேஷன் போயிட்டு திரும்பி வரணும் இல்லையா? இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அங்கேயே போய் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க, அது வேறு விஷயம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன், வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அங்கே 1 மாதம் வெக்கேஷன் போயிட்டு வர மாதிரி வாழ்க்கையெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி புண்ணியத்தை சேர்த்து கொண்டால் நாம் சொர்க்கலோகத்துக்கும் அந்த மேலுலகங்களுக்கும் நாம் அடையலாம் அப்படின்னு வேதங்களில் பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி அந்த சொர்க்கலோகத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அடைந்து விட்டாலும் அது நமது ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்காது அப்படிங்கிற வார்னிங்கை தான் பகவத்கீதையில் இங்கே கிருஷ்ணர் கொடுக்குறார். அப்போ இந்த வேதங்கள்லேயே பல விஷயங்கள் நம்மளை பகவான்கிட்டேருந்து விலகி செல்வதற்கு வழிகாட்டக்கூடிய சில கருத்துக்களும் வேதங்களில் உள்ளது. அதையெல்லாம் கண்டு நாம் மனம் டீவியேட் ஆகக்கூடாது, நம்மளுடைய கவனம் பகவானை விட்டு டீவியேட் ஆகக்கூடாது. ஏன் டீவியேட் ஆகக்கூடாதுன்னு கேட்டால், இதெல்லாம் நமது ஆத்மாவுக்கு உண்மையான திருப்தியை கொடுக்காது. உண்மையான நிரந்தர திருப்தி நமக்கு வேணும்னா ஆன்மீக செயல்களில் ஈடுபடணும். ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் 1960s அமெரிக்காவுக்கு போனபோது அப்போது இருக்கிற அமெரிக்க இளைஞர்கள், பாஸ்டனில், கலிஃபோர்னியாவில், நியூயார்க்கில் அப்போ இருக்கிற அமெரிக்க இளைஞர்கள்கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தது, ஏகப்பட்ட பணம் இருந்தது, எக்கச்சக்கமாக புலனின்பத்தை அனுபவிப்பதற்கு எல்லா வாய்ப்பு வசதி எல்லாமே இருந்தது.
அவர்கள் அதை அனுபவித்து கொண்டும் இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் மனசுல எந்த ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இல்லை. அப்படி திருப்தி இல்லாம சந்தோஷம் இல்லாம ட்ரக்ஸுக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையானது வரலாறு. அமெரிக்கன் கவர்மெண்டாலே எதுவும் செய்ய முடியலையா? ஏன்? ஏன்னா அளவற்ற சந்தோஷம், அளவற்ற இன்பத்தை உடல் மூலமாக தேடியது தான் அந்த தவறு. அப்போ உடலுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய சில செயல்கள் இருக்கு, அது அதிகரித்து கொண்டே போனால் எங்க போய் சேரும்? போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுலாம் கொண்டு போய் சேரும். ஏன்னா இதை செஞ்சு பார்த்தாச்சு திருப்தி கிடைக்கல, அடுத்தது அதை செஞ்சு பார்த்தாச்சு திருப்தி கிடைக்கல, இதையும் செஞ்சு பார்த்தாச்சு திருப்தி கிடைக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தொட்டு பார்த்தாச்சு திருப்தி கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணுவோம்? போதையை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதுலேயும் இந்த போதை போராது, அந்த போதை பொருட்கள், அதில் இன்னும் நமக்கு இன்டாக்சிகேஷன் அதிகமாக இருக்கும், இன்னும் நமக்கு திருப்தி கிடைக்கும். இப்படிங்கிற தவறான ஒரு திசையில் அப்போவே 1965-66 அமெரிக்க இளைஞர்கள் போய் எந்த விதமான ஒரு சந்தோஷம் இல்லாமல் திருப்தியற்ற ஒரு நிலையில் இருந்த சூழ்நிலையில ஸ்ரீல பிரபுபாத் அங்கே போய் இறங்கினார். அப்போ ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் மத்தியிலே சென்று பகவத்கீதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை எடுத்து அவர்களுக்கு போதித்தார். அப்போ அமெரிக்க இளைஞர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து போதைப் பொருட்களில் அவர்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள். இது வரலாறு, இது வரலாறு. இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அப்ப நம்ம நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த பகுதியில் யாராக இருந்தாலும் சரி, பகவத்கீதையை படித்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்தால், இதில் ஈடுபட்டால் அவர்கள் தேடும் ஆன்மீக சந்தோஷம், அளவற்ற திருப்தி, நிரந்தர சந்தோஷம், பேரின்பத்தை கண்டிப்பாக எல்லோரும் அனுபவிக்க முடியும். இது நடந்திருக்கு, உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. நடந்திருக்க மட்டும் இல்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னி கூட உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளில் மக்கள் இந்த ஆன்மீக பாதையை மிகவும் ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சங்கத்துடன் நாம் சேர வேண்டும். சங்கம் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. சத் சங்கம். எங்கே நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, எங்கே பகவத்கீதையை பற்றின ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றதோ, பக்தர்களின் சங்கத்தில் நாம் சென்று இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது மிக ரகசியமான விஷயம். ஆன்மீக விஷயங்கிறது மிக ரகசியமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் எங்கே பார்த்தாலும், இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பை திறந்தாலும் சரி, டெலிகிராமை திறந்தாலும் சரி, எந்த பக்கம் பார்த்தாலும் புலனின்பத்திற்குத்தான் ஒரு அழைப்பு இருக்கு. இங்க வா இதை அனுபவி, இங்க வா இதை அனுபவி, இதை சாப்பிட்டு பாரு, இதை போட்டு பாரு, இந்த காரை வாங்கி பாரு, அதை பண்ணிப்பாரு, இதை பண்ணிப்பாரு, இப்படியெல்லாம் புலனின்பத்திற்குத்தான் அழைப்பு இருக்கு. ஆனால் புலனின்பத்தை நம்மளை விட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமாக அனுபவித்தவர்கள் யூரோப்லையும் அமெரிக்காலையும் இருக்கிற நபர்கள். அவர்களுக்கே திருப்தி கிடைக்கல இந்த புலனின்பத்தில். நம்ம நாட்டில் இருக்கிறவர்களை பற்றி என்ன பேசணும்? அப்போ ஆனால் அவர்கள் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதையை படித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு தொண்டில் ஈடுபட்டு பேரின்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். இன்னிக்கும் அவர்கள் பல பேர் இந்த ஆன்மீக பாதையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட். உலகத்தில் இருக்கிற எந்த பகுதிக்கு வேணாலும் நாம் செல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவத்கீதை படித்து கொண்டிருப்பவர்களை நாம் காணலாம். அப்போ இது ஒரு ஆன்மீகமான விஷயம், எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். உடலுக்கும் மனசுக்கும் பாஷைக்கும் மொழிக்கும் ஜாதிக்கும் சமூகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏன்? நாம் எல்லோரும் அடிப்படையில் ஆத்மா, நாம் எல்லோரும் நிரந்தரமானவர்கள். அப்போ இந்த விஷயத்தான் பகவான் சொல்கிறார். வேதங்களில் கூட சில பகுதிகளில் இதை பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், இதை பண்ணால் அந்த உலகத்துக்கு போகலாம், இதை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும், இதிலெல்லாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது. பகவத்கீதையை படித்து நான் யார், பகவான் யார், எனக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு, பகவானுக்கு எப்படி தொண்டு செய்வது, நிரந்தர சந்தோஷம் எது நிரந்தர திருப்தி எது, பேரின்பம் எது அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேடுவதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அப்படி ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் தீவிரமாக இந்த பாதையில் நாம் ஈடுபட்டால் எல்லோருடைய இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிகாட்டி இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால்
நாம் தேடும் அளவற்ற நிரந்தர ஒரு திருப்தியை நாம் அனுபவிக்கலாம். இது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் உலகெங்கும் சென்று இஸ்கான் கோவில்களை அவர் கட்டி அதை ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அதனால் இந்த பாதையில் நாம் தீவிரமாக ஈடுபட வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். பகவத்கீதை உண்மை உருவில் புஸ்தகத்தை வாங்கி நாம் படிக்க வேண்டும். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் நாம் செய்ய வேண்டும். இத்துடன் இன்னைக்கு இருக்கிற சொற்பொழிவை நாம் முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.